அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி அடுத்த ஆரணி அரியாத்தம்மன் ஆலயம், நம்ம ஆரணி சிவா அம்மு நாடக மன்றம், நம்ம ஆபீஸ் பக்கத்திலேயே நாடகம். நம்ம ஆரணியோடைய எல்லையம்மன் காவல் தெய்வமா விளங்கக்கூடிய அரியாத்தம்மன் கோவிலுக்கு எப்பவுமே ஆடி மாதம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை திருவிழா. இன்னைக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம். நம்ம ஆரணி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கலை ரசிகர்கள் எல்லாருமே வந்துருங்க. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வள்ளிமலை அடுத்த இடையங்குப்பம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த ஆற்று கால்வாய் தெரு. ஆரணி நந்தினி நாடக மன்றம், போலூர் அடுத்த பெரிய விழாப்பாக்கம். ஆரணி ராஜா நாடக மன்றம், சென்னை பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல் அடுத்த அன்னை சத்யா ஸ்டோர்ஸ் அருகில் நாடகம். இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல லொகேஷன் போட்டு உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். சென்னைனாலே இனிமேல் ரொம்ப தொலைவான ஊர்லாம் இருக்கு. அதுவும் மெயினா சென்னை ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மளுடைய சுத்து வட்டாரத்துல இருந்து கிராமத்துல இருக்கவங்க தான் பெரும்பாலும் சென்னையில இருக்கீங்க. நீங்க எல்லாம் விருப்பப்படுறதுனால உங்களுக்கான லொகேஷன் நான் ஷேர் பண்றேன். அதுவும் ஒரு 9 மணிக்கா நீங்க பார்க்கலாம். வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ஆவணியாபுரம் அடுத்த மேல் சாத்தமங்கலம். வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வேப்பங்கரணை அடுத்த விண்ணம்பூண்டி. மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், வெங்கஞ்சேரி அடுத்த இருமரம். மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மீசையன் நல்லூர். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம். பூவரசன் நாடக மன்ற உரிமையாளர் அவங்க ஊர்லயே ஆடுறாங்க, அரசங்குப்பத்துல. கொங்கரை மாம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம், ஆரணி டு மாம்பாக்கம் அடுத்த புது சொரையூர். அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த வேப்பூர். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த சென்னத்தூர் அடுத்த லாடவரம். லாடவரம்ன்ற ஊர் நிறைய இடத்துல இருக்கு. இது நம்ம ஆரணி சங்கீதவாடி பக்கத்துல இருக்கக்கூடிய லாடவரம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ரெண்டாடி அடுத்த செங்கல் நத்தம். ஆரணி சுமதி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த பூண்டி. அரக்கோணம் சீதா நாடக மன்றம், திமிரி பரதராமி அடுத்த கலர் குடிசை. ஆரணி சக்தி நாடக மன்றம், படவேடு அடுத்த படவேடு ரேணுகாம்பாள் ஆலயம் அருகில் நாடகம். வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து, நம்பேடு வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து, சேட்பட்டு போலூர் அடுத்த மண்டகுளத்தூர். மண்டகுளத்தூர்ல நாடகம். உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த திருமலைச்சேரி. ஆரணி சரவணா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த அரசூர். செஞ்சி சிவாஜி 1 நாடக மன்றம், போலூர் அடுத்த பெலாசூர். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், ஆரணி டு மாம்பாக்கம் அடுத்த பனையூர். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், திருவலம் அடுத்த கொடுக்கந்தாங்கல். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், கலவை அடுத்த சென்னசமுத்திரம். ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், வாலாஜா டு ஒழுகூர் அடுத்த கோவிந்தச்சேரி குப்பம். ஆரணி கமலேஷ் நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கோவிந்தராஜபுரம். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம். ஆரணி சபரி நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், சேட்பட்டு வந்தவாசி ரோடு அடுத்த நெடுங்குணம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், ஆரணி டு கேலூர் அடுத்த கல்வாசல். ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த சுமங்கலி அடுத்த குன்னத்தூர். குன்னத்தூர்ல நாடகம். ஆரணி சுகந்தி நாடக மன்றம், வேலூர் டு ஊசூர் அடுத்த மூலகேட். மூலகேட்ல நாடகம். ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த குன்னக்கம்பூண்டி. வந்தவாசி கங்கா நாடக மன்றம், ஒரத்தி அடுத்த எட்டிப்பட்டு. ஆரணி துளசி நாடக மன்றம், பாலுச்செட்டி டு சிறுனை அடுத்த பெருக்கல் அம்பேத்கர் நகர்.
அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், காவனூர் டு அருங்குன்றம் அடுத்த மாலைமேடு, செஞ்சி சிவாஜி டு நாடக மன்றம், மேல்மா கூட்ரோடு அடுத்த ஆலத்தூர், மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், தேசூர் அடுத்த பெரும்பூண்டி, ஆரணி சுபம் நாடக மன்றம், செய்யாறு டு சேதரம்பட்டு அடுத்த வடுகப்பட்டு அம்பேத்கர் நகர், வந்தவாசி ரேணுகாதேவி நாடக மன்றம், மேல்மலையனூர் அடுத்த மல்லண்டி, காஞ்சி கௌரி நாடக மன்றம், திமிரி அடுத்த பழையனூர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், ஆரணி டு சந்தவாசல் அடுத்த ரெட்டிப்பாளையம் அடுத்த கொட்டாவூர்ல நாடகம், ஆரணி ஸ்ரீ வினிதா நாடக மன்றம், சட்டத்தாங்கல் அடுத்த சித்தாத்தூர் அம்மன் ஆலயம், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திருமணி டு அன்மருதை அடுத்த நரியம்பாடி, ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மேல்நெல்லி, அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வேலூர் டு ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த பொய்கை ராமாபுரத்துல நாடகம், ஆரணி மனோ நாடக மன்றம், சென்னை கிண்டி கத்திப்பாரா அடுத்த கோட்டூராபுரத்துல நாடகம். இதுவும் கண்டிப்பா லொகேஷன் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். அரக்கோணம் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த காரை, கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி, கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த தெல்லார். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. தொடர்ந்து நீங்க எல்லாருமே நம்மளுடைய கலைத்துறைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த தை மாசம் தொடங்கி இதோ ஆடி மாசம் வரைக்கும் எல்லாருடைய சப்போர்ட்டும் எல்லா ஊருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லபடியா கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆடி மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சீசன், எல்லா கலைஞர்களும் பிழைக்கக்கூடிய மாசம். அதுல வரக்கூடிய சில கஷ்டங்களை உங்களோட ஷேர் பண்ணும்போது இதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் நல்லா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு சப்போர்ட்டிங்கா. அதே போல நிறைய பேர் கால் பண்ணியும் வந்துட்டு நாங்க எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடக்க விட மாட்டோம், கண்டிப்பா கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது முத்தமிழான இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது அழியாத ஒரு கலை இந்த முத்தமிழ். அப்படிப்பட்ட நாடக கலையை அழியாம பாதுகாக்க வேண்டியது எல்லாரோடைய ஒரு கடமையாகும். எல்லா ஊர்லயும் திருவிழா பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். ஆனா மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா எல்லாரோடைய மனசையும் சந்தோஷப்படுத்துறது, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கும், எல்லா எண்ணங்களையும் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி உட்கார்ந்து அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அந்த நாடக கலையை பார்க்கும்போது அழுகுறவங்க நிறைய பேர் அந்த சோகத்தை பார்த்து அழுவாங்க, சிரிக்கிறவங்களும் அவங்களுடைய கஷ்டத்தை மறந்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருடைய மனசையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கலை நம்ம நாடக கலை. அப்படிப்பட்ட கலையை வந்து என்னைக்கும் காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோடைய கடமை. எனக்கு சப்போர்ட்டிங்கா நீங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னைக்கு எல்லா லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை, 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பா நடக்குது. எல்லாரும் வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை எல்லாம் கும்பிடுங்க. நானும் நம்ம எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட நோய் நொடியின்றி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா நம்ம வாழணும்னு சொல்லி எங்களுடைய காவல் தெய்வம் ஆரணியுடைய எல்லையம்மன் அரியாத்தம்மனை வேண்டிக் கொள்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம். இப்ப இன்ஃபேக்ட் இருக்கிற உண்மைனாக்க இப்ப தனிப்பட்ட முறையில அவங்க சரி கஷ்டம் உங்களுக்கு புரியுது, அதனால நான் கொடுத்துட்டு இருப்பேன். இது பொது சம்பந்தப்பட்ட விவகாரத்தினால வந்து நம்ம எல்லாரும் கேட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம பண்ண முடியும். ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்காத பட்சத்திலே வந்து பாதி அமௌண்ட் கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னா எப்படிங்க? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. அப்படி மாதிரி நாங்களும் கொஞ்சம் கேட்டோம். சரி அவங்களும் வந்து சரி இருக்கட்டும் சார், ஏதாவது பண்ணி எங்களுக்கு அமுச்சு விடுங்க. வந்தவங்களுக்கு 16 ஆர்டிஸ்ட் நாங்க வந்திருக்கிறோம். சரி அவங்களுக்காவது ஜஸ்ட் ஒரு ஆமா வந்தவங்களுக்காவது நாங்க கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு கணக்குல தான் நாங்க கேட்கறோம் சொன்னாங்க. ஆல்ரெடி 2 ரூபா அட்வான்ஸ் பண்ணிருக்கேன். சோ இன்னும் ஒரு 8000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனா அதுல ஒரு சில பசங்க என்ன சொல்லிட்டாங்க, எவ்வளவு அமௌண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா கிராமத்துல உங்களுக்கு எப்படின்றது தெரியும்.
சரிங்கண்ணா. அது அஹ் முடிஞ்சு அஹ் போச்சு. அது பரவால்ல விடுங்க. அப்படிதான் இருக்கும். இப்ப எவ்வளோண்ணா போட்டு விட போறீங்க தம்பிக்கு? மழை உம் வந்துருச்சு. அவங்களும் வந்துட்டாங்க. நம்ம எவ்ளோ செலவு பண்றோம். ஒரு வெடிக்கு ரூ. 1,00,000 கிட்ட ஒரு ஊர்ல செலவு பண்றாங்க. செலவு பண்றாங்க. எவ்வளோ ஆமா ஆமா அன்னதானம் ஆமா போடுறோம். ஒரு 10, ஆமா ஆமா 15 பேர் நம்ம ஊரை நம்பி ஒரு கலைஞர்கள் பிழைக்க வந்திருக்காங்க. அவங்க ஆமா நைட்டு ஆமா கண்ணு ஆமா முழிக்க தான் வந்தாங்க. மழை ஆமா ஆமா வந்துருச்சு. மழை வந்துடுச்சு. அவங்க ஆமா ஆமா ஆனாலும் மழை வந்ததுனால ஒண்ணும் தூங்கல. என்ன கண்டிப்பா ஒண்ணு கண்டிப்பா பவுடர் போடல. ஆக மொத்தத்துல அவங்க தூக்கம் கெட்டு அவங்க தொழிலுக்காக வந்துட்டவங்க வந்தாச்சு. வந்தாச்சு. அப்படின்னு ஆமா ஆமா நினைச்சு குடுக்குறவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து அங்க இருக்காங்க. லாலாம் பேசுவாங்க. நம்மளால மேற்கொண்டு தம் கட்டிலாம் பேச முடியாது. பேச குடுக்குறவங்க முடியாது. உண்மைதான் குடுக்கட்டும். உண்மைதான். ஆமா ஆமா அவ்வளவுதான் ஆமா அப்படின்னு உம் நினைச்சுப்பேனா. வேற கண்டிப்பா ஒண்ணும் இல்ல. இது கண்டிப்பா மனசாட்சி பிரகாரம் பார்த்து குடுக்கறது தானா. அதுதான் கலைஞர்களுக்கு அதேதான் அது. நம்ம ஏன்னா கலைஞர்கள் வந்தாங்க கஷ்டத்தோட போக கூடாதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், எவ்வளவு மெனக்கிட்டு சரிப்பா அவங்கள கூப்பிடுப்பா பரவாயில்ல, அவங்க வருத்தமா போறாங்க, வருத்தமா இப்போ அவங்க ஒரு நம்ம சிலர் இத ஊருக்கு எப்படி வந்து கேட்பாங்கன்னா, ம் ஏன் நாங்க தான் வேலைக்கு போறோம். இந்த ஒரு மழை வருது திரும்பி வந்துரும். எங்களுக்குன்னா அன்னைக்கு கூலியா குடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, வேலைங்கிறது வருஷம் ஃபுல்லா நம்ம போறோம். மழை வருது. ஆனா நாடக செய்யலாம். கம்பெனின்றது இதுக்காகவே தன்னுடைய நடை, உடை, பாவனை, கூந்தல் ஆமா எல்லாம் ஆமா ஆமா வளர்த்துக்கிட்டு கண்டிப்பா இதுக்காகவே கண்டிப்பா அவங்க அவங்களோட வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அவங்க ஒண்ணு உண்மைதான் விவசாயம் உண்மைதான் உண்மைதான் பார்ப்பாங்க. அவங்க இது இது பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா 4 ஆமா மாசம் உண்மைதான் தானா உண்மைதான் வருஷத்துல 4 மாசத்தை நம்பி வரவங்கள நம்ம எப்படி உண்மைதான் பாத்துக்கணுமோ உண்மைதான் அப்படி பாத்துக்கிற ஊரு பண்ணட்டும். ஒரு ஒரு ஊர்லயும் போயிட்டு கேஸ் குடுத்து நாங்க பில்லுல போட்டுருக்கோம். எங்களுக்கு அவ்வளவு குடுக்கணும். நாங்க சுத்தணும்னா ஒண்ணு தூக்கம் போயிடும். மேடம் மன ஆஹ் உளைச்சல் வேற. மன உளைச்சல் வேற. உண்மை அதுதான். உண்மைதான் உண்மைதான் சரி ஆமா 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 பாத்துக்கலாம் விடுங்க. அது இப்போ பேசுறவங்க ஒரு சிலர் மனசாட்சியோட பேசுறவங்க நல்லா இருக்க போறாங்க. உண்மைதான் மனசாட்சியே உண்மைதான் இல்லாம ரொம்ப பேசுறவங்க ஏதோ ஒரு வகையில அந்த பணத்தை செலவு பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதேதான் வந்துருங்க அதேதான் உண்மைதான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர உம் வச்சிருவோம். அவ்வளவுதானா. அதாவது இல்ல அது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். சரி டைம் வேற 12:30 ஆயிடுச்சுங்களா, கண்டிப்பா சரி நான் அந்த ஒருத்தருக்கு நேரம் குடுக்கணும்னு ஆமா ஆமா விருப்பம் இருக்கும். டேய் உன் அதான் பணமா அதான் தூக்கி குடுக்கணும்னு அதான் ஒருத்தர் கேட்பாங்க. அதேதான் அதேதான் இதெல்லாம் அதே உண்மை. இருக்கதானா செய்யும். அதுல அதையும் அது தாண்டி உங்கள போல ஒருத்தவங்க குடுக்கணும்னு மனசு வந்து செய்யறாங்க பாருங்க. அந்த அது மாதிரி அது ஒரு அது உள்ளங்களால எங்க பொழப்பு ஓடிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் அதுல கிடையாது. அதுலயே ஒரு தம்பி வேணும்னா உங்க பணத்தை நீங்க கொடுத்துட்டு போங்க, பொது பணத்தை நீங்க கொடுக்காதீங்கன்னு நம்ம சொன்னவனும் கண்டிப்பா. இருக்கிறாங்க. நான் இன்னும் பயங்கரமாலாம் பேசுவேன். அதான் அதான் நாடகக்காரங்களையே சரி. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லி காமிக்கும் போது அது பெரிய வலி அண்ணா. இப்போ உண்மைதான் காசு உண்மைதான் குடுக்காத உண்மைதான். கூட அனுப்பிச்சிடலாம். நான் உனக்கு உம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். நம்ம ஊர்லயே அப்படி வார்த்தை சொல்லியிருக்காங்க போல. இல்ல இல்ல இல்லம்மா இல்லம்மா, அதாவது ஆஹ் என்ன அவங்க புரிதல் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. உம் உங்களுக்கு செலவான மாதிரி எங்களுக்கும் செலவு தான் ஆச்சு தக்குது. உங்களுக்கு சாப்பாட்டுக்கே நீங்க கேட்ட மாதிரியே வந்து காலையில அத சொல்லவே கே- கூடாது அண்ணா. கேட்டீங்க. சாப்பாடுன்றது நம்ம உம் ஒரு சொந்தக்காரங்களுக்கு போட்டு சொல்லி காமிக்கிற மாரி. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு விருந்தினர் மாரி. உங்க ஊர்ல உண்மைதான் ஒரு உண்மைதான் உண்மைதான். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக எங்களை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. நம்ம உங்க ஊருக்கு வேலைக்கு வரல. உங்களை அதான் 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 சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க வரோம். அந்த கண்டிப்பா நேரத்துல கண்டிப்பா எங்களை வந்து கண்டிப்பா. கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. சரிங்க. நான் தம்பி நம்பர் அனுப்புறேன். நீங்க அவனுக்கு போட்டு விடுங்க. சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா, ரைட்மா ரைட்மா. நன்றிண்ணா. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. சரி. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஊர் மக்களை சமாளிக்க முடியாமல் அவங்களுக்கு எதுவுமே கொடுத்தனுப்பாம இருந்த அந்த ஊர் மக்கள் மறுநாள் அந்த அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிச்சிருங்கம்மா, நடந்த தவறுக்கு மன்னிச்சிருங்க, என்னால் எல்லாரையும் சமாளிக்க முடியல, நான் எல்லாரையும் இப்போ தான் கலந்து பேசி அமௌண்ட்டு போட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது போல் ஊர் மக்கள் அந்த நேரத்தில் காயப்படுத்தினாலும் அதுக்கு அடுத்து கலைஞர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த நல்ல உள்ளத்தோடு ஃபோன் பண்ணி பேசின அண்ணாக்கு நன்றி. ஊர் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா வேணாம், அது வந்து எல்லாரையும் காயப்படுத்தும். இது போல் நல்ல உள்ளங்களால் தான் இன்னும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு நாட்டில். இது ஒரு ஊர். இன்னொரு ஊர் காசு கொடுத்து அனுப்பாமல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் கேளுங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊரில் சடனாக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுடைய மனசு எப்படி யோசிக்கும்? இப்படியெல்லாம் கூட பேசுகிறாங்க, நானாக இருந்தால் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். யாரோட மனசும் காயப்படுத்துறதுக்காக இல்லை. எங்களுடைய கலைஞர்கள் மனசை உங்கள் ஊரில் நீங்கள் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறேன். ஹலோ தம்பி பேசினே கட் பண்ணிட்டாங்க. அம்மா நாங்க பேசுறப்போ நீங்க வந்து அதுக்கு நீங்க பேசுற மாதிரி தான் பேசுறீங்க. அண்ணா நியாயம்னு ஒண்ணு இந்த நேரத்துக்கு லைன் எடுத்து நான் கால் பண்றதுக்கு காரணம் அதுதான். ஒரு 2-3 போன் நம்பர் உங்ககிட்ட மாட்டி நிக்குது, அவனை வில்க் பண்ணி விடணுன்றதுக்கு தான். மாட்டின்னு இருக்குதா? எங்க 2-3 போன் நம்பரும் உங்ககிட்ட அண்ணா இருக்கு. உங்களுக்கு ஆட்டோக்காரையும் எங்களையும் பார்த்தா எப்படிண்ணா தெரியுது? இல்ல அண்ணா நான் என்ன சொல்லுவேன்னா போன் வச்சிருக்கேன், இதுவே நீங்க எங்ககிட்ட புக் பண்ணிட்டு நீங்க என்ன நாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க, பதில் என்னன்னா பண்ணிட்டு போங்க, வைங்க. நீங்க அவசியமா ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க நீ நியாயமான கேள்விலாம் இல்ல. போன் பண்ணாலே நீங்க கத்துறீங்க, போனும் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. ஏதோ மாட்டின்னுங்கறானுங்கன்ற நான் என்ன பண்ணிட்டேன்? உங்க ஆளுங்கள என்ன பண்ணிட்டாங்க?
9:30 மணிக்கு நான் உங்களுக்கு டீசெண்டா போன் இது பண்ணேன். வரைக்கும் எந்த கம்பெனியும் ஊருள்ள போய் இது மாரி இத்தனை நாள்லாம் காசு கொடுக்காம இருந்ததே கிடையாதுண்ணா. ஆமா, ஆடிட்டு ஒரு காசு அலட்சியமா கொடுக்காம பேசணும் ஏமாத்திட்டு கிடையாதுண்ணா எந்த ஊருமே. ரொம்ப இல்ல நாங்க கஷ்டமா ஆடிட்டு இருக்குண்ணா. ஏமாத்திட்டோமோ, இல்ல சோறு போடலையா, இல்ல பூஜை சாமான் வாங்கி கொடுக்கலையா? மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்துக்கல. சரி, எங்க ஆளுங்க மதிக்கல. நான் போன் பண்றேனே, என் போனுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா? நான் கேட்கறதுக்காவது பதில் சொல்றீங்களா? அவங்க கிட்ட நீங்க 5000 ரூபாய் சொன்ன கதையே தானா இன்னைக்கும் சொல்றீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் 5000 ரூபாய் நான் உங்களுக்கு மனசாட்சி உங்க ஊர்ல யாருக்குமே இல்லைன்னா நான் என்ன பண்றது? மனசாட்சியோட தான் எல்லாருமே பேசுறாங்க. அந்த வேலை இல்லையானா ஒரு கம்பெனிக்கு ஒரு என்ன நம்பி ஒரு ஊர் நீங்க புக் பண்றீங்க, என்ன நம்பி 10 பேர் ஒரு ஊர்ல வராங்க, நான் 2 பேருக்கும் பதில் சொல்லணும்லண்ணா. நான் உங்களை மாதிரி ஆம்பளையானா லுங்கி தூக்கி மடிச்சு கட்டிட்டு போறதுக்கு ஒரு பொட்டை பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்களாண்ணா? ஹலோ சொல்லுங்கண்ணா. மேடம், இது வந்து ஊரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, நீங்க சொல்றது கட்டு. ஏன்னா ஊரே வந்து கட்டுப்பட்டு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறோன்னு முடிவு பண்ணும்போது அதுல யாரும் எதுவும் சொல்ல நான் முடியாது. என்ன சொல்றேன்னா 5 ரூபாய் அவங்க கேட்டாங்க, நீங்க 5 ரூபாய் அவங்க கிட்ட தரேன்னு சொன்னீங்க. நான் உங்களை என்ன தெரியுமா கேக்குறேன், அண்ணா அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், நீங்க பார்த்து மனசாட்சி பிரகாரம் ஒரு வேன் எடுத்துன்னு வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, பார்த்து கொடுங்கன்னா உங்களை கேட்க. நான் வேற எதுவும் சண்டையே போடலையேண்ணா. சரி மேடம், சரி வேற எவ்வளவு நீங்க என்ன சொல்றேன், நீ கொடுத்தா அந்த தம்பி தவிர வேற யாருமே ரெஸ்பான்சிபிளா பேசலண்ணா. நீங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லா ஊர்லயும் ஆட்டக்காரங்களை பண்ணா எவனும் ஆட்டமே ஆட மாட்டானா? ஒரு கலையை நீங்க தானே வளர்க்கணும். கலையை வளர்க்கணாதீங்கண்ணா. மனசேர்த்திக்குண்ணா ரொம்ப. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சீக்கிரம்னா அது உன் மேலயும் தப்பு கிடையாது, என் மேலயும் தப்பு கிடையாது. இதே அவன் ஆட்டு நல்லா ஆட்டுந்தா நீ 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருப்பனா? சரி, ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதுக்கு என்னவோ பார்த்து பண்ணுங்கன்னா உங்களை நான் கெஞ்சுறேனே தவிர உங்களை நான் மிரட்டுறேன்னா இல்ல உங்ககிட்ட நான் அதிகமா மரியாதை இல்லாம பேசுறேன்னா அவரு என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நான் என்ன பண்ணேன்? சரி சரி ரைட். ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா இங்க ஊர்ல 5 பேர் இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தானே பாக்கணும். எப்படி பார்த்து கேள்வி கேக்குறானா? எந்த பெரிய எட்டு கிடையாதுண்ணா. நான் பதில் சொல்லணும். நீ தானே புக் பண்ணி அனுப்பிச்ச, பேசுங்க என்ன தானே கேட்பாங்க. சரி மேடம், இந்த நம்பர் தானே உங்களுக்கு ஜிபே நம்பர், இதுல அனுப்பிச்சுட்டுமா? போடக்கூடாதுண்ணா, நீங்க அந்த ஓனருக்கு போடுங்க. பாவண்ணா, அவரு தானே வந்து போனாரு. ஓனர் நம்பருக்கு அனுப்பிச்சிருவா? ஆமாண்ணா. சரி, ஓனர் நம்பருக்கு அனுப்பிச்சிடுறேன். நம்பர் சொல்லுங்க. சரி ரைட் மேடம், அதுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அண்ணா எவ்வளவு அனுப்ப போறீங்கண்ணா? 5000 ரூபாய் அனுப்புறேன் மேடம். அண்ணா நான் தான் 5000 ரூபாய் வேணாம்னா கட்டுப்படி ஆகாது. அன்னைக்கே அவங்க அந்த 5000 வாங்கிட்டு வந்தா வாங்கி வந்துருக்காங்கல்ல, நான் சொல்றேன்லண்ணா. அப்ப நீங்க யாருமே ஒரு மனசாட்சி பிரகாரம் யோசிக்க மாட்டீங்களா? அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. இவங்க ரேடை தேடி பத்தல நீங்க. சரி மேடம், நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஊர் ஃபோனும் பண்ணல, காசும் போடல. அதை பற்றி பிரச்சனை இல்லை, விடுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை கேட்குற என்னுடைய அன்பு சகோதரர்கள் இது போல் நடந்துக்காதீங்க. கலைஞர்களுக்கும் கலைக்கும் மதிப்பு கொடுங்க. கலை என்பது ஒரு செல்வம், அதை நம்ம தான் காக்கணும். அந்த செல்வத்தை அழியாமல் நம்ம தான் பாதுகாக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கலை செல்வத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.